ஐயா துணை. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தம், அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். வைகுண்ட அவதாரம் எடுப்பதற்காக ஐயா கடலுக்குள் செல்லுகின்ற அந்த சிறப்பையும், கடலிற்குள் என்ன என்ன சிறப்புகளோடு அம்மை மகர சிலையாக வளர்ந்திருக்கின்றார்கள் என்ற விவரங்களையும் இந்த விருத்தத்தின் மூலம் எம்பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். பார்ப்போம். கடலினுள் அகமே கண் சென்று கணபதி மேடை கண்டு மடவி பொன் மகரம் தன்னை வாகுடன் பூசி தேய்த்து நிடபதி மாயந்தானும் நிறைந்த பொன்னிறம்போல் வன்னி வடவனல் போலே வீசி வந்தனர் மகரம் முன்னே. கடலுக்குள் சென்ற எம்பெருமான் அங்கே மகர சிலையாக வளர்ந்திருக்கின்ற அம்மை லட்சுமாதேவியிடம் செல்லுகின்றார். அங்கிருக்கின்ற அந்த சிறப்பை பார்த்து அம்மையை அங்கே அருகே அழைக்கின்றார். அந்த அம்மையின் முன்பாக சென்று அம்மையிடம் சென்று ஐயா நிற்கின்ற அந்த நேரம் ஒரு அக்கினியாக காட்சி கொடுக்கின்றார். அதாவது கடலுக்குள் எப்படி ஒரு அக்கினி என்று நாம் நினைக்கலாம். அதாவது ஐயா அந்த அம்மைக்கு தான் யார் என்பதை, வந்திருப்பது யார் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக ஆதி உருவை காட்டுகின்றார். ஆதி உரு, அதாவது எத்தனையோ அவதாரங்கள் இறைவன் நிகழ்த்தி இருக்கின்றார். ஐயாவை சொல்வார்கள் 10 அவதாரம் பிறந்த பாதிதனை சொல் மகனே என்று. அந்தந்த நேரத்திற்கு எது எது தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் ஐயா அவதாரங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் அந்தந்த யுக தர்மத்தின்படி. ஆனால் இப்போது வைகுண்ட அவதாரம். இந்த வைகுண்ட அவதாரம் என்பது ஆதியில் இறைவன் எந்த ரூபத்தில் இருந்தாரோ அதே ரூபத்தில் மீண்டும் நிகழ இருப்பது தான் வைகுண்ட அவதாரம். அப்போது இந்த அம்மைக்கு நான் ஆதியில் எப்படி இருந்தேன் என்ற அந்த ரூபத்தை காட்டுகின்றார், அம்மை உணரும்படியாக செய்கின்றார். அதற்காக தான் கடலுக்குள் கனலானவரே, அந்த கடலுக்குள் அக்கினியாக நின்றவரே. இப்போ அக்கினி கடலுக்குள் எப்படி இருப்பது என்று பல பேர்களுக்கு கேள்வியாக இருக்கும். ஐயா அந்த அக்கினியான சொரூபத்தை அம்மை உணரும்படியாக காட்டுகின்றார். அதுதான் ஐயா சொல்லுகின்றார்கள். மாடவி பொன் மகரம் தன்னை வாகுடன் பூசி தேர்த்து நிடபதி மாயந்தானும் நிறைந்த பொன் நிறம்போல் வன்னி. போல் என்பதுவே ஓமை. அதாவது பொன்னிறம்போல் ஆன அந்த அக்கினியை, அந்த பொன்னிறம்போல் ஆன அக்கினியை வடவனல் போலே வீசி, ஒரு அக்கினி எப்படி வீசி நிற்குமோ அதுபோல ஐயாவும் அந்த மகரத்னாகி அம்மை லட்சுமா மகரத்து அங்கே சிலையாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த அம்மை லட்சுமா தேவியிடம் சென்று அந்த உருவை காட்டுகின்றார் என்றதை இங்கே நமக்கு ஐயா தெளிவுபடுத்துகின்றார்கள்.